அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஆன்மீகம் நம்ம ஒரு மைக்கு வச்சுக்கணும், ஒரு 1000 பேரை உட்கார வச்சுக்கணும், நம்ம பேசுவோம். நான் மட்டும் பேசுவேன், 1000 பேரை கேட்டுட்டு எழுந்து போங்க அப்படின்னு நான் ஒரு நாள் கூட பேசுனதே கிடையாது. ஏன்னா அது மாதிரி நான் பேசுறது என்ன பயன்? அதனால் நான் அடிக்கடி சொல்கிறேன், நான் பிறந்ததுக்கு இந்த உலகத்துக்கு ஏதாவது நான் பண்ணணும், அப்போ தான் நான் இந்த பூமியில் வந்ததுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் அப்போது நான் பேசுகிற பேச்சு ஏதோ நம்ம 2 பேரும் பேசுகிறோம், நீ ஒரு கேள்வி கேட்குற, நான் ஒரு பதில் சொல்கிறேன். இது அந்த பதில் நான் உனக்கு சொல்கிறதாவும் நீ என்கிட்ட கேள்வி கேட்குறதாவும் இருக்கக்கூடாது. ஆனால் நான் பேசுறது உலகத்துக்கு உபயோகப்படணும். ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனை இல்லாத மனித வாழ்வே உலகத்தில் கிடையாது. அவன் பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும். அப்போது நம்ம சொல்கிற சொல்லு அவங்களுடைய வாழ்க்கைக்கும் உபயோகமாகணும், அவங்களுக்கும் ஒரு தெளிவு வரணும். அந்த மாதிரி பேசணுன்றதுக்காக தம்மா நான் பேசினுக்கிறேன். இந்த மாதிரி பேசுறதால கிட்டத்தட்ட 7-8 கோடி பேர் எனக்கு ஃபோன் பண்ணிக்கின்னு பேசிக்கின்னுக்குறாங்க. டெய்லி ராத்திரியில் 12 மணிக்கு வெளிநாடெல்லாம் பகல், அங்கே ராத்திரியில் தூங்க விட மாட்டுறாங்க, பேசுகிறாங்க. நானும் அதை சலிக்காமல் பேசிக்கின்னு தாங்கிறேன். ஏன்னா எல்லா குருமார்களும் யாரு கூட சோஷியலாக இருக்குன்றது நான் பார்த்ததில்லை. என்னுடைய வயசில் 74 வயசில் ஒரு குருன்னா அவர் ஒரு பெரிய இதில் இருப்பார். அவர் சீடருங்க பார்க்க முடியாது, பேச முடியாது. அவங்க சீடருங்களை தான் பார்க்க முடியும். உபதேசங்கள் சீடருங்க கொடுப்பாங்க. குருவை பார்க்கணுன்னா ஒரு 6 மாதம் டைமிங் வாங்கணும். இப்படிலாம் சொல்கிறாங்க. நான் பண்ணதில்லை அப்படிலாம். நான் நடுரோட்டில் உட்காந்து இருப்பேன், டீ கடையில். எல்லோரும் கூட சமம். ஏன்னா நான் ஒன்றும் வானத்திலேருந்து குதிக்கலை, அனுபவத்தை நான் பேசிங்கிறேன். நீயும் நானும் ஒன்று தான். இங்கே ஒன்றும் நான் உயர்ந்தவங்க கிடையாது, நீ ஒன்றும் தாழ்ந்தவங்க கிடையாது, நீ ஒன்றும் உயர்ந்தவங்க கிடையாது, நான் ஒன்றும் தாழ்ந்தவங்க கிடையாது, எல்லாம் சமம் தானே. அப்போ சமன்னும் போது சமமாக வாழவும் இருக்கணும்ல. சமம்னு பேசிட்டு நான் போய் தனியாக உட்காந்து என்ன அர்த்தம் அது? அதனால் நான் எதை பேசணும் அதை செயலாக்குவேன். நான் பேசுறது ஒன்று, செயல் ஒன்றா இருக்காது எங்கிட்ட. என்ன ஒன்றுன்னா, நான் பேசுறது கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது. ஏன்னா ரப்பன் டப்பாக இருக்கும். இந்த நயமாலாம் எனக்கு பேச தெரியாது. இலக்கியத்தோடு பேச தெரியாது. ஏன்னா படிச்சுருந்தா நான் அது மாதிரி பண்ணி பேசின்னுப்பேன். நான் படிக்காதுவேன், மெட்ராஸ் பாஷையில் தான் பேசுவேன். அதனால் சில பேருக்கு அது பிடிக்காது இருக்கும். அதை பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாதுமா. சொல்லுமா. அப்புறம் கடவுள் அடையிறது நீங்கள் சொன்னீங்க, நிறைய நம்ம தியானம் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணால் அப்புறம் தியானம் பண்ணி கடவுள் அடையவே முடியாதுமா. இதுவே தன்னை தானே ஏமாத்துக்கிற விஷயம். யோகம் பண்ணி போகணும் தியானத்துக்கு. யோகம் பண்ணாது ஒரு தியானம் வராது யாருக்கும். தியானம் என்னென்னு நினச்சிக்கின்னுக்கிறாங்க எல்லாரும்னா, கண்ணை மூடிக்கின்னு எங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே எதையாவது ஒன்று நினச்சிக்கின்னு இருந்தால் ஒரு நிலைப்பட்டு போச்சு. அப்படிதான் நானுமே யோசிச்சேன். நீ அப்படி தானே யோசிச்ச? நீ மட்டும் நான் உலகமே அப்படி தான் யோசிச்சுன்னுக்குது. சாமி ஏதாவது ஒரு பிந்துவை பார்த்து, ஆமாம், அது எதையான ஒன்று நம்ம புள்ளியை கூட எதிர நிற்க வச்சுட்டு என் புள்ளியன்னு கண்ணை மூடி நினச்சிருந்தா தியானம் தான் அது. வீட்டுக்கார எதிர நினச்சிங்கன்னா, புள்ள இல்லைன்னா வீட்டுக்கார உட்கார வச்சுக்கின்னா சரி, அது தியானம் தான். இப்படி தான் எல்லாம் தியானம் பண்ணின்னுக்கிறாங்க. இல்லை, இப்போ நம்ம கடவுளை ஏதோ ஒரு நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு ஒளின்ற மாதிரி. இப்போ நான் முன்னாடி உட்காந்துட்டு விளக்க வச்சுட்டு அந்த ஒரு ஒளியை நம்ம நெத்தி இதில் அது மாதிரி ஒரு தியானம் இது மாதிரி ஏராளமாக பண்ணின்னு இருக்கிறாங்கம்மா. அவங்க பண்ணிட்டோம், அது அவங்க சௌகரியம், அது சரி அது தப்புன்னு நம்ம சொல்ல வேணும். ஆனால் நம்ம அதில் போகும்போது எது சரி எது தப்புன்னு நம்ம யோசிக்கணும். இல்லை, மற்றவங்க பண்ணுறதை நம்ம விமர்சனமே பண்ண வேணாம். ஆனால் நம்ம எதில் போகிறோம், நம்ம சரியாக போகிறோமா தப்பாக போகிறோமா நம்ம யோசிக்கணும். அதனால் தியானம் அப்படின்னா நீ உன்னை இழந்தன்னு அர்த்தம். தியானம்னா நீ உன்னை இழந்துட்டாங்க. இல்லை, உன் மேலே பாம்பு ஏறினா தெரியக்கூடாது, பள்ளி ஏறினா தெரியக்கூடாது, எறும்பு கச்சா தெரியக்கூடாது, கொசு கச்சா தெரியக்கூடாது. அதான் தியானம். உட்காந்துக்கின்னு ஸ்கூலுக்கு மணி ஆகி போச்சு, பையன் போனானா இல்லையான்னு தெரில, ஆஃபீஸுக்கு மணி ஆச்சு, பொண்டாட்டி சோறு கட்டினாலா இல்லையான்னு தெரிலன்னு தியானம் இல்லை. தியானம்னா தன்னை இறைவனுக்கு தானம் தந்தேன், அதான் தியானம். என்ன இறைவனுக்கு கொடுத்துடணும். இதை பாம்பாட்டி ரொம்ப அழகாக சொல்கிறாரு. தியானம்ன்றது எப்படிப்பட்டதுன்னா, அடப்போட பைத்தியக்காரா, உடல் பொருள் ஆவி மூன்றும் தானம் வாங்கிய எங்கள் சட்குருன்றான்.
இந்த 3 கடவுள்கிட்ட போச்சுன்னா உனக்கு என்ன ஆகுது? ஒன்றும் உந்து இல்லை இங்கே, நீயே கடவுள் ஆகிட்ட. அதான் தியானம். கண்ணு மூடின்னு உட்காந்துக்கிட்டா தூக்கத்தில் கொடுத்தா கண்ணு மூடின்னு தூங்கிடுறோம், தியானம் ஆகிடுமா? மாடு கண்ணு மூடின்னு பார்த்துங்கிறது தியானம் வந்தா? நாய் சோறு போட்டுனா நல்லா துண்ணு போட்டு வாசப்பட்டு நல்லா சுகமாக கண்ணு மூடின்னு தூங்க தியானம் வந்தா? தியானம்ன்றதே வேறம்மா. தியானம்ன்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை, ரொம்ப கடினம். அது ஒரு ஸ்டெப்பாக தாண்டி போகணும். நீ எவ்வளோ படிச்ச? நான் எம்சிஎம் படிச்சுக்கிற 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இந்த வேலைக்கு போகிறது தானே நீ? போக முடியுமா? இது இப்போ அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் இதில் வேலை செய்துங்கிறான் மாதிரி நினச்சிக்கின்னு இருக்குது. ஆனால் செய்ய முடியாது இல்லை. அப்போ செய்யணுன்னா அதுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் தாண்டி போகணும். அதே தான்மா தியானம். தியானம்ன்றது அவ்வளவும் தாண்டனால் தான் தியானம் வருமே தவிர, சும்மா நீ நினச்சிக்கின்னு நான் தியானம் பண்ணுற விளக்க கொளுத்துக்குன்னா நீ விளக்க கொளுத்தின்னு போது ஒரு பூனை ஓடிச்சுன்னு எலி ஓடிச்சுன்னா விளக்க தள்ளி பெட்டை கொளுத்திட்டு போடும். கட்சியில் நீ துணியெல்லாம் எரிஞ்சு போய் வெளியே ஓடியாருவோம், எழுந்து ஐயோ குய்யோன்னு தியானம் பண்ணி நின்றுட்டு. அதனால் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. தியானம்ன்றது அந்த விளக்கு ஒரு அடையாள பொருள். உண்மையான விளக்கு உங்களுக்குள்ளே இருக்குது, அது எரியறதை நீங்கள் பார்க்கணும். அதுதான் தியானம். புரியுதா? அப்படி பண்ணுறதுக்கு பல கஷ்டப்பட்டு போகணும் அதில் இல்லையா? வயிற்று பழுப்பு தானே இப்போ நீ படிச்சது. ஒன்றும் அறிவு படிக்கல. வயிற்று படிப்பு எல்லாராலையும் படிக்க முடியும். அதுக்கே இவ்வளோ சிரமப்பட்டீங்களே, அறிவு படிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படணும், அவ்வளோ ஈஸியாகவே கிடச்சிடும் அது. ஆனால் இந்த ஜனங்க என்ன நினைக்கிறதுனா அதெல்லாம் உலகத்தில் கஷ்டங்க, இதாங்க ஈஸி, இதான் உலகத்துலேயே இருக்கிறதுலே கஷ்டம். அதனால் அதை கஷ்டம்னு நினைக்காம நான் கடவுளை அடையணுன்ற வைராகியத்தோடு போனீங்கன்னா வெளியே கொளுத்தின விளக்கு உங்களுக்குள்ளே எரியறதை பார்ப்பீங்க. அதான் தியானமா. இன்னும் கேட்கலாமா? சொல்லு. பிறவியில் நம்ம வந்து எனக்கு பிறவியே வேண்டாம், நம்ம வந்து கடவுளே அடையணுன்றதுக்கு அதுக்கு நம்ம பிறவி இருக்குதுன்னு என்ன சாட்சி இருக்குதா? அதான் இருக்குதுன்னு தெரியாது நமக்கு. இல்லை நம்ம சொல்லிக்கிறாங்க. அதான் முன்ன பிறவியில் இருந்தேன்னு என்ன சாட்சிக்குதா? அதுவுமே இல்லை, அதுவும் தெரியாது. இப்போ இருக்கிறது மட்டும்தான் நிஜம். இப்போ நீ செய்யறது மட்டும்தான் நிஜம். இதை நம்பிப்போ. அடுத்த பிறவி முன் பிறவி யோசிக்காத. யோசித்தீங்கன்னா குழம்பி போடுவேன். அதுதான் கடவுள்கிட்ட எப்படியாவது நம்ம அவ்வளோதான். அது மட்டும்தான் உன் நினைப்பா இருக்கணும். இறைவா நான் உன்னை அடையணும். உலகம் போய் என் உடலும் போய் என் ஆன்மா மெய் நீயும் மெய் அப்படின்ற நினைவோட பயணம் பண்ணுங்க, அதை அடைவீங்க. போன பிறப்பு அடுத்த பிறப்பு முன் பிறப்பு இதை யோசிக்க இது எதுக்குமே அடையாளம் கிடையாது. ஏன்னா டாக்குமெண்ட்டை கொடுத்துக்குறாங்க. ஸ்கூலில் படித்த உடனே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க வேலைக்கு போகிறதுக்கு. அது மாதிரி போன பிறப்பில் அடுத்த பிறப்பில் நீ போய் போமான்ட்டு சர்டிஃபிகேட்டை கொடுத்துக்குறாங்க. ஒன்றும் கிடையாது. சொன்னதை தான் கேட்டோம், நம்ம பார்க்கல. பார்க்கணுன்னா நம்ம செத்தா தான் தெரியும். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சாமி செத்தா எம்மா வருதாம பிடிக்கும் போது நான் செத்துட்டு சொல்கிறேன் பாடினேன். ஏன்னா எமன் வரட்டா எமன் வாகனம் வரட்டான்னு எப்படி தெரியும்? நட்சத்திரம் தான் தெரியும். எதையுமே நான் அனுபவிச்சா தான் நிஜம்னு சொல்லுவேன் நான். அதனால் அடுத்த பிறப்பை பற்றி இப்போ இருக்கிறது நிஜம். இப்போ இருக்கிற பிறப்பில் மனசை அடக்கி ஆசையை அடக்கி ஆண்டவனை தேட முயற்சி பண்ணுவேன். இன்னொரு கடைசி சொல்லுமா. இப்போ வந்து செத்தவங்க வந்து இப்போ தாத்தா பாட்டிலாம் வந்து கனவுல வராங்க. அம்மாவுக்கு அடிக்கடி அவங்களோட அம்மா வந்து செத்து இறந்து ஒரு 2 வருஷம் கேட்டு போகிறாங்க. சொத்து எல்லாம் எங்கே வச்சுக்கணும்னு சொன்னாங்களா? இல்லைம்மா, டெய்லி ஆயா வராங்க, துட்டு எங்கே கொடுத்து வச்சுக்கிறாங்க, சொத்து எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு போனோம்மா. கத்தியில் குத்திட்டு செத்து போடுறேன்னு தண்டனை வாங்கி கொடுத்துருவான் சாட்சி சொல்லி. மன பிரம்மை இது. செத்தவன் பிறந்தாச்சு, அவன் வளர்ந்துன்னுக்கிறான். இங்கே எங்கள் தாத்தா வருது, ஆயா வருது. நான் கூட எங்கள் அப்பா வருவாரான்னு 40 வருஷமாக தேடுறேம்மா, கிடைக்கலம்மா எங்கள் அப்பாவை. தேடி பார்க்குற ஒரு நாள் கனவுல கூட வரமாட்டான் அந்த ஆள். ஆனால் உங்கள் ஆயா டெய்லி வராங்க பாரு. சரி, ஒரு 2 மாதமாக தான் உங்களை பார்த்துன்னு இருக்கிறேன். பார்த்தேன், ரொம்ப லேட். நேற்று நைட்டு கூட பார்த்தேன். ரொம்ப லேட் பண்ணிட்டியா? நேற்று ராத்திரி இங்கே கூட எல்லாரும் இந்த ஊர்லேருந்து வந்தவங்களாம் பார்த்தாங்க. இல்லை, நேற்று கூட நீங்கள் பேசுறது பார்த்தாங்க, வீடியோவையும் பார்த்தாங்க. அது ஆனால் 2 மாதமும் பார்த்துன்னு இருக்கிறேன். சரி, திருவண்ணாமலை கிரிவலம் போகிறாங்கல்ல, சரி, அதனுடைய பலன் என்ன? நான் போனது இல்லை, அதனால எனக்கு அது பலன் தெரியாது. சரி, தண்ணி அடிக்கிறவனை போய் தண்ணி அடிச்சா எப்படி இருக்குன்னா அச்சவனை கேட்டால் தான் தெரியும். அடிக்காதவனை போய் எப்படியா இருக்கும் போதுன்னு கேட்டால் எப்படி சொல்ல முடியும்? அது மாதிரி நான் போய் கிரிவலம் வரல, என் தலைவலம் தான் நான் வர்றது. அதனால் அதை பற்றி எனக்கு தெரியாது, நான் அது பேசுறதும் கிடையாது. அது அவங்கவுங்க மனசை பிடிச்சதுப்பா. முதல்ல இவனுக்குள்ளே இவன் சுற்ற முடியாது, அதனால் ஊர் சுற்றி கிடக்கிறான். வேறு என்ன இல்லை வித்தியாசம் சொல்லு? போகிற வரதெல்லாம் வேடிக்கை பார்க்கலாம் இல்லை? கிரிவலம் போகும்போது கொஞ்சமாக ஜனமாக போகுது, ஜாலிக்கு போயின்னுக்கிறான். சாமி கும்பிடுவா போனா பின்ன அப்புறம் கிரிவலம் புலிவலான்ற சொல்லு சாமி.
ஏதோ போயிட்டு வந்தீங்க அதான் கேட்டேன். அவள்தான் போ, டெய்லி போ. உன்னை யார் வேணான்னு மாதத்துக்கு ஒரு நாள் பௌர்ணமி சுத்தாதீங்க, டெய்லி சுற்றினீங்களா இப்போ ஒரு சுற்றினா மயக்கம் வராது. தொடர்ந்து சுற்றினா ஒரு மயக்கம் வரும், தன்னிலை மறப்போம். அது மாதிரி டெய்லி கிரிவலம் வந்தீங்கன்னா ஒரு மாற்றம் வரும். மாதத்துக்கு ஒரு நாள் சுற்றத்தால் தெளிஞ்சிடுவீங்க, ஒன்றும் பயன் இருக்காது. டெய்லி சுற்றுங்க, அதனால் பலன் உண்டு. அதான் சரி, ரொம்ப சந்தோஷம். வீட்டில் அதான் சரி, இந்த 2 மாதமாக தான் உங்களுக்கு பார்த்துருந்தேன். இதை விட்டுடு, இது பெரிய கஷ்டம். இது இல்லை அது இன்னைக்கு தான் வந்து ஆமாப்பா, உண்மையா சொல்றேன் நான். இந்த பாடம் ரொம்ப கஷ்டம். இது அவ்வளோ ஈஸியாலாம் செய்திட முடியாது. இது எல்லாத்தையும் வெறுக்கிறவனுக்கு தான் இது வாட்டப்படும். எல்லாம் ஓனன்றவனுக்கு இது ஒத்து வராது. மனசை வந்து கூட்டமாக போகும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும், ஒரு ஜாலியாக இருக்கும். அதனால் அதை செய்யுங்க. அதை விட்டு போட்டு கட்டாயத்துக்கு இதில் வந்துட்டு இதையும் செய்ய முடியாது அதையும் செய்ய முடியாது கேட்டாதீங்க. இல்லை வீட்டில் 3 மாதம் அது இறந்தவங்க, அதனால சரி நான் அது அதனால வந்து அவங்க இறக்கல போதில்லை. இல்லைங்களா, அதுக்கு இல்லைங்க. கடவுள் எப்பவுமே ஒவ்வொரு குறை மனுஷனுக்கு வைப்பான். ஏன் வைக்கிறான்னு நம்ம அதுக்காக குழப்பிக்கு நிற்போம். கடவுள் கரெக்டாக தான் வைப்பான். இவன் சீர் பண்ணனா இவனை கொண்டா தாண்டா அவன் அங்கே போவான், இல்லைன்னா கொள்ளலாம் இவன் முன்னாடி கூட சுற்றி நிற்பான், கிரிவாலம் வருவான் அப்படின்னு தான் செய்கிறான் இதை ஆண்டவன். சொல்லு சொல்லு சாமி. அப்புறம் பேசுறதுக்கு இல்லை எனக்கு. மனுஷனுடைய நிலைப்பா, மனிதன் இந்த ஆண் தெய்வத்தை எப்போ தெரியுமா நாடுவான்? மனிதனுக்கு நான் எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நீங்க சொல்லிக்கிறீங்க. இப்போ நல்லா இருக்கிறவன் இங்கே வரமாட்டான். இல்லை 5 ஆம்பளை வரும் வீட்டில், ஒரு பொம்பளை கூட இல்லை. பொம்பளை எல்லாமே எப்படி வாழ முடியும்னு கேட்டீங்க, ஆனால் வாழ முடியல, சாப்பாடு செய்ய முடியல, ஒன்றும் பண்ண முடியாது. பொம்பளை இல்லாமல் இருந்து வாழ்ந்துட்டு இருக்கலாம். இப்போ பொம்பளைங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, கட்டை அடுப்பு வச்சு அடுப்பத்து வச்சு சோறாக்கி போட்டு வந்தாங்க இவ்வளோ பெரிய பானி இல்லை. இப்போ கேஸ் வந்துச்சு, கேஸில் அடுக்கும். கேஸ் வர 2 நாள் ஆச்சுன்னா ஹோட்டலில் சோறு வாங்கினா துண்ணுங்கிறாங்க, அடுப்பு வச்சு ஆக்க முடியல. எதை நீ பழகிறியோ அதை உன்னால் விட முடியாது. ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு பொம்பளை இருந்து சோறாக்கி போட்டு துணி துவைச்சி போட்டு எல்லாம் செய்து வைக்கும்போது அவள் இல்லைன்னா நீ சுடுகாட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். வீட்டுக்கு போகிறத போ, இதுக்கு வேலை நான் என்ன சொல்கிறது உனக்கு?